வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென். 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 இன்றும் அந்த அக்கினி நம்மேல் இறங்கும். ஆமென். அவரை துதித்து பாடப் போகிறோம். அப்பா, அந்த பெந்தெகோஸ்து அனுபவம் ஆண்டவரே எனக்கும் தாருங்க ஆண்டவரே, என்னைய நிரப்புங்க அப்பா, உங்க பின்மாறி ஆவியை நம்ம மேல ஊற்றுங்கன்னு சொல்லி பாட போகிறோம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? கரங்களை தட்டி அவருக்கு உற்சாகத்தோட பாடுமா பெந்தெகோஸ்தின் அனுபவம். Thank you Jesus. நன்றி ஆவியானவரே. உங்க பெந்தெகோஸ்து அனுபவத்தை இன்று எங்கள் மேல ஊற்றும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. Thank you Jesus. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி பெந்தெகோஸ்தே அனுபவம், பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஓ மேலான வல்லமை, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான ஓ என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை என்னை நிரப்புமே. பெந்தெகோஸ்தே, பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி மேலான வல்லமை, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், ஓ எல்லா காரங்களை உயர்த்தி என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுவே. என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுவே. அடலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவே. அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், ஓ கரங்களை உயர்த்தி சொல்லுமா. என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுவே. என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுவே. நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை. Thank you Jesus. Thank you Lord. என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட
அதிகார நாவுகள் தாருமே, அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அனுப்புவே. பாத்திரம் நிரப்பி வழிந்திட உமாவியை ஊற்றுவே. என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுவே. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருவே, பின்மாரியாவியை ஊற்றுவே. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருவே, பின்மாரியாவி. மேலான மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருவே. Yes Lord, மேலான வல்லமை அப்பா. Thank you Jesus. என்னை நிரப்பும், என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுவே. என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஓ என்னை நிரப்பும் என்று சொல்வோமா? என்னை நிரப்புவே. Thank you Lord. என்னை நிரப்பும் அப்பா. உமக்காக எழும்ப, உமக்காக ஊழியம் செய்ய அப்பா. உம்மாவின் வல்லமையில் ஆண்டவரே நிரப்பப்பட ஆண்டவரே. என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஓ கடைசி சோமா. என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுவே. ஆவியானவருக்கு ஒரு பலத்தை கைத்தடி கொடுப்போமா? Thank you Jesus. Oh hallelujah. இந்த வல்லமை பார்த்தார். ஆமென். அவரை துதிக்க போகிறோம். அவரை சொல்ல போகிறோம், அப்பா என்னை நிரப்புங்க ஆவியானவரே, என்னை நிரப்புங்க என்று சொல்ல போகிறோம். Thank you Jesus. உமக்காக எழும்ப நிரப்பும் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. வியாதிஸ்தருக்கு நம்ம சுகம் கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்ம நிரப்பனோட வாஞ்சிக்கிறார். Hallelujah. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். ஏன் நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்புங்கப்பா. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால. என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால. என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பி
பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே நிரம்பணுமே. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால் என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். என் நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே. முழு மனதோடு சொல்வோமா, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நான் காலியாக பாத்திரமாக, எஸ் லார்ட், ஓ மூழ்கணுமப்பா, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே. ஓ நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால் நிரப்பிடுங்க. முழு மனதோடு சொல்லுமாப்பா, எஸ் லார்ட். ஆண்டவரே உமக்காக எழும்ப என்ன நிரப்பும் ஆண்டவரே, ஆவியில நிரப்பும் ஆண்டவரே, அந்த அபிஷேகத்துல நிரப்பும் கர்த்தாவே. ஓ முழு மனதோடு இந்த சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. ஓ நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. ஓ நன்றி இயேசுவே. வர வைக்கிறேன். ஆமென். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். நம்ம ஆராதிக்கும் போது, அவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது அவர் ரொம்ப விருப்பமாக இருக்கிறார். அவரை ஆராதிக்கும் போது அவருக்கு ரொம்ப விருப்பம். அந்த நேரத்தில் அவர் இறங்கி வந்துடுவார். அவர் சும்மா இருக்க முடியாது. அவரை கூப்பிடுவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். நம் ஜெபத்துக்கெல்லாம் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறதுக்கு அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். எவ்வளோ நல்லவராக இருக்கிறோம். அவரை போல வேற தேவன் இல்லை, அவரை போல வேற ஆண்டவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர் தேவனாகவும் ஆண்டவராகவும் இருக்கிறார். அவர் மகிமை உள்ளவர், அவர் மாட்சிமை நிறைந்தவர். எப்படி பிதாவும் இயேசுவும் மாட்சிமை நிறைந்தவர்களாக இருக்கிறார்களோ, ஒரே ஆண்டவராக இருக்கிறதுனால அவர் மூவரும் மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த தேவனாக இருக்கிறார்கள். மகிமையாக இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி அந்த ஆவியானவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஓ ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஓ உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆவியானவரே. அப்பா எங்களை நிரப்புவீராக. ஒரு விசை ஆதி காலத்திலே பெந்தகோஸ்தின் நாளிலே நீ நிரப்பினீர் அல்லவா?
இயேசுவின் நாமத்தில் எங்களை இன்றைக்கு நிரப்புவீராக. இந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே ஒரு தேவ வல்லமையின் பிரசன்னம் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று நாங்கள் வந்த பிரகாரம் நாங்கள் போகாதபடி இருக்க ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அப்பா நாங்கள் செல்ல எங்களுக்கு நீர் தருணம் செய்வீராக. உம் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே நல்லவராயிருக்கிறே. உம் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதுக்காய் நன்றி. வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுவீராக. இந்த நாளிலே நீர் நடத்துவீராக. நாங்கள் அல்ல, நீர் உயரப்பட வேண்டும். நாங்கள் அல்ல, நீர் மகிமைப்பட வேண்டும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. தேவன் நல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய தலைப்பு fill in the Holy Spirit அல்லது fill by the Holy Spirit, பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்படுதல் என்று ஒரு தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். இந்த தலைப்பானது எப்படி வந்தது என்றால், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரையிலும் அதை தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த டைட்டில் எனக்கு வந்தது. தேவன் இதன் மூலமாய் நமக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறார். சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளிலே தான் பரிசுத்த ஆவியானவர்னாலே 120 பேர் அந்த இடத்திலே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதை நாம் வாசிக்க கேட்போமாக. பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரு மனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். ஆமென், அல்லேலூயா. அசெம்பிளி ஆஃப் காட்லே ஒரு நம்பிக்கை உண்டு. ஆவியின் அபிஷேகத்தை நாம் நம்புகிறோம். பரிசுத்த ஆவியாலே அபிஷேகம் பெறுவதை நாம் நம்புகிறோம். 16 உபதேசத்திலே ஒரு உபதேசம் பரிசுத்த ஆவியினாலே நாம் ஞானஸ்தானம் பெறுவது. அதிலே 2வது பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானத்தின் அடையாளங்கள், அதை நாம் நம்புகிறோம். அது அந்நிய பாஷை என்று நாம் நம்புகிறோம். ஸோ அசெம்பிளி ஆஃப் காட் சபை இது, ஏஓஜி சபை இது, பெந்தகோஸ்தா இருக்கிற நாம் இதை நாம் நம்புகிறோம். ஸோ இதில் தான் இந்த வசனங்கள் நாம் பார்க்குறோம். 10 நாள் அவர்கள் கூடியிருந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது தேவன் பலமாக அசைவாடினார். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் ஒரு பொருள் அல்ல, அவர் ஒரு நபர் என்று நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு தனி நபர் அல்ல, அவர் மூவராக இருக்கிறார். அப்பொழுது அவர் ஒரு பர்சன், இஸ் a நபர், இஸ் ஃபுல்லி a பர்சன். அப்படின்னா அவரை நாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு நபரை குறித்து எனக்கு தெரியலனா நான் அவங்களை குறித்து நன்றாக அறிந்து கொள்ள முடியாது. ஒரு நபர் கூட நான் சேர்ந்து பேசலைன்னா அவங்க கூட பேசாமல் நான் இருந்து அவங்க குறித்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்ன அவங்க விரும்புகிறாங்க அதெல்லாம் நான் தெரிந்து கொள்ள முடியாது. அப்போது ஒருவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவங்க கூட பழகணும், அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நபராக இருக்கிறதுனால அவரை குறித்து நாம் அறிந்து கொண்டால்தான் அவர் யார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும், அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். சில நேரங்களில் நாம் பிதாவை குறித்து அறிந்திருக்கிறோம், இயேசுவை குறித்து அறிந்திருக்கிறோம், ஆனால் பரிசுத்த ஆவியை குறித்து நாம் அதிகமாக அறிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் மூவல்ல ஒருவர், அவர் முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். இயேசுக்கு பரிசுத்த ஆவியானவர் மிகவும் உதவியாக இருந்தார் பூமியிலே அவள் வாழும்போது. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மெத்தியூ, மார்க், லூக், யோவான்லே நாம் நன்றாக படித்து பார்க்கும்போது அந்த இடத்துல அநேக வசனங்கள் உண்டு. அந்த இடத்துல ஆவியானவர் இயேசுவோடு வேலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு பரிசுத்த ஆவியானவரை விட்டு கொடுக்கிறவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் மரியாதை கொடுத்தவர். He respect the Holy Spirit. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை நாம் கனப்படுத்துகிறோமா, நாம் மரியாதை கொடுக்கிறோமா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு he is very serious in that, ரொம்ப சீரியஸாக இருந்தார். அதில்
அதனால தான் இயேசு அவரை பொருளை சொல்லாதபடி அவர் என்று உச்சரிப்பை சொன்னார். ஹீ, நாட் இட். இட்னா ஒரு பொருள், இது அப்படின்னு சொல்றோம். இயேசு இதுன்னு சொல்லல, இயேசு அவர்னு சொன்னார். இதுல எவ்வளவு பெரிய வித்தியாசம் உண்டு. அவர் இது, இதுன்னு சொல்லும் போது நம்ம மிருகத்தை சொல்லுவோம், நம்ம இந்த கோலையை சொல்லுவோம், இந்த மேஜையை சொல்லுவோம், ஒரு பொருளை சொல்லுவோம். ஆனா ஒரு நபரை இதுன்னு சொல்ல மாட்டோம், ஒரு நபரை அவர்னு சொல்லுவோம். அதனால தான் இயேசுவும் என்ன செஞ்சாரு, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, ஒரு மரியாதையோடு அவர் என்று சொன்னார். இயேசு அவரை நபராக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வசனத்தை நம்ம பார்ப்போமா? யோவான் 16வது அதிகாரம் 7ஆம் வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரே உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவரே, ஹீன்னு போட்டிருக்கோம், அங்க ஹீன்னு போட்டிருக்கோம் பாருங்க. அவரே. Jesus gave a respect to Holy Spirit. Number one, we must respect the Holy Spirit. First point, we must give respect to Holy Spirit. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நபரா இருக்கிறதுனால he is a fully person that he have. என்ன காரியங்கள் அவருக்கு உண்டு? அவருக்கு உணர்வு உண்டு. ரோமர் 15வது அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் அன்பு நிறைந்த ஆவியானவராய் இருக்கிறார் என்று. இன்டலெக்ட், அவர் ஞானமுள்ளவர், அறிவுள்ளவர். நேமியா 9வது அதிகாரம் 20லே பார்க்கிறோம், ரோமர் 8வது அதிகாரம் 27லே நாம் பார்க்கிறோம். அவருக்கு சித்தம் உண்டு. he got a will. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு மனுஷனுக்குரிய, ஒரு நபருக்குரிய எல்லா சுபாவமும் தேவ ஆவியானவருக்கு உண்டு. அதனால தான் இயேசு சொன்னாரு, அவரை துக்கப்படுத்தாதீங்க. That's why Jesus said. அதனால தான் சொன்னார். இன்றைக்கு ஆவியானவர் ரொம்ப சென்சிட்டிவானவர். He is very sensitive. அவர் கொஞ்சம் நம்ம ஏதாச்சும் அவருக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சிட்டோன்னா அவர் அப்படியே துக்கப்படுவார். ஒரு நபரை துக்கப்படுத்த முடியும், ஒரு நிமிஷத்துல, ஒரு வினாடியில துக்கப்படுத்த முடியும்னா பரிசுத்த ஆவியானவர் ஒண்டி தான். வேற யாரையும் நம்ம சீக்கிரம் துக்கப்படுத்த முடியாது, அவரை ஒண்டி தான் துக்கப்படுத்த முடியும். ஆனா வேதம் சொல்லுது, அவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கு. அதான் இயேசு சொல்றாரு. அப்போ இந்த பர்சன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அவர் என்ன செய்வாரு? நம்ம வாழ்க்கையில வந்தா உள்ளான எல்லா மறைவான காரியத்தை அவர் என்ன செய்வாரு? தேடி கண்டுபிடித்து அதை சரி பண்ணுவார். இன்றைக்கு என்னால எல்லாரும் வந்தா நம்ம ஒரு மனுஷன் கூட பேசும்போது அவங்க உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு நான் அறிந்து கொள்ள முடியாது. ஐ கேனாட், பிகாஸ் நம் ஹியூமனா இருக்கோம். ஆனா ஆவியானவர் உள்ளுக்குள்ளே சகல எல்லா காரியத்தையும் சர்ச் பண்ணி அதை தேடி கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுகிறவர் தான் ஆவியானவர். அதனால தான் இந்த ஆவியானவர் அவர் சகலத்தையும் அறிந்த தேவனா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் சகலமும் அறிந்த தேவன், எங்கேயும் இருப்பவர், வல்லமை உள்ளவர் என்று எழுதியிருக்கிறது. அவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் பேச முடியும், அழுவ முடியும், சாட்சி கூற முடியும், அப்புறம் என்னது இன்னும் சொல்லி கொடுக்க முடியும், நடத்த முடியும்,
அப்பாயிண்ட் பண்ண முடியும், நியமிக்க முடியும், இன்னும் நமக்காக பரிந்து பேச முடியும். இப்படிப்பட்ட ஆவியானவர் தான் நம்மோடு இருக்கிறார். இவ்வளோ நிறைய காரியம் செய்கிற ஆவியானவர். இயேசு ஒரு சாதாரண ஒரு நபரை நம்மளுக்கு கொடுத்துட்டு போல, இவ்வளோ காரியத்தையும் செய்கிற ஒரு ஆவியானவர், ஒரு ஆண்டவரை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. He is not just an ordinary person. He is extraordinary power person. அவரு சாதாரணமானவர் அல்ல, நம்மளால அறிந்து கொள்ள முடியாத அளவு உள்ள ஆவியானவர், நம் அறிவுக்கு எட்டாத அளவு இருக்கிற ஆவியானவர். அவரை குறித்து தெரிந்து கொள்ளணும்னா இன்னும் நிறைய தெரிந்து கொண்டே இருக்கலாம். ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர். அந்த ஆவியானவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். இப்ப அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவர் நம்மை நிரப்பும்படியாய் பெந்தகோஸ்த் நாளிலே அவர் இறங்கி வருகிறார். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனமாய் சொன்ன காரியம் மூலயமாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன் என்று. அதுக்கு பிறகு அப்போஸ்தலர்ல சொல்றாரு 10 நாள் காத்திருங்கன்னு. ஆண்டவர் சொன்ன எல்லா காரியமும் நிறைவேறிற்று. பரிசுத்த ஆவியானவர் உண்மையாகவே இந்த பூமியிலே வந்து இறங்கினார். அவர் இறங்குனா எல்லாமே மாறி. அவர் இறங்குனா அற்புதம் நடக்கும். அவர் இறங்குனா அதிசயம் நடக்கும். அவர் இறங்குனா ஆத்ம ஆதாயம் வேலை அப்படியே பெருசா ஸ்ப்ரெட் ஆகுனுச்சு. இயேசுவை குறித்தான எல்லா சாட்சிகளும் சொல்லப்பட்டது. சபை பிறந்தது. நான் பாஸ்டர்கிட்ட இதை பற்றி பேச போறேன்னு சொல்லவே இல்லை, ஆனால் ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். சபை பிறந்தது பரிசுத்த ஆவியானவர் வந்தது பிறகு. சபையிலே அற்புதமும் அதிசயமும் அடையாளங்களும் நடந்தது பரிசுத்த ஆவியானவர்னால தான். அவர் இல்லைன்னா அற்புதமும் அதிசயம் நடக்காது. இயேசு நாமத்தை சொல்லும் போது பேய் ஏன் நடுங்குதுன்னா அதில் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியாவுடைய வல்லமை உண்டு. அதனால்தான் இயேசு சொன்னாரு, என் நாமத்தில் ஜெபிங்கன்னாரு. என் நாமத்தில் ஜெபிங்க, வல்லமை இருக்கு. இயேசு சும்மா சொல்ல, whenever Jesus said he is the way, truth and life, pray, use my name, என்னுடைய நாமத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவரையும் இன்க்ளூட் பண்ணிட்டாரு. அதுல Holy Spirit is already included in the Jesus name, so that when we say in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில்னு சொல்லும்போது பேய்கள் அலந்து ஓடும். பேய்னால நிக்க முடியாது, பிசாசுனால நிக்க முடியாது, எந்த அசுத்த ஆவியினாலையும் நிக்க முடியாது. ஏன்னா இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் அதில் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் போது எந்த பிசாசும் தடை செய்யவே முடியாது. நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறாதபடி இருந்துச்சுன்னா, எந்த காரியத்தினாச்சும் நிறைவேறாம பிசாசு தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறானா, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவோம், பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்ய ஆரம்பிப்பாரு. Because whenever we glorify name of God, Jesus Christ, Holy Spirit will manifest. எப்பொழுதெல்லாம் இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவு நடக்கும். நம் இயேசுவின் நாமத்தை அதிகமாக பயன்படுத்தணும். அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் அவரு சந்தோஷப்பட்டு வேலை செய்வார். He is very excited when using name of Jesus. இப்போ பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்த் நாளிலே வந்து இறங்கினார் என்று அந்த வசனத்திலே நாம் பார்த்தோம். இந்த நாளிலே அவர் வந்து இறங்கினதை நாம் செலிப்ரேட் பண்ண இந்த நாளிலே நினைவு கூற நாம் வந்தோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எப்பொழுது கடைசியாக நாம் நிரப்பப்பட்டோம்? எப்பொழுது ஆவியினாலே கடைசியாக நாம் நிரப்பப்பட்டோம்? எப்பொழுது கடைசியாக நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக எழும்பி பிரகாசித்தோம்? அந்த காலங்கள் எங்கே? அந்த நேரங்கள் எங்கே? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்கே போனது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நம் வாழ்க்கையிலே அது குறைந்து விட்டதானால், தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், உன் அனலை உன் அக்கினியை கொழுந்துக்கிட்டு எரிய வெயி, ஏன்னா அக்கினி அணைஞ்சி போச்சு, கொழுந்துக்கிட்டு எரிய வெயி, எரிய வெயி, ஸ்டேர் அப் யோர் ஃபயர்,
அகெயின், திரும்பியுமாக திரும்பியுமாக நம் வாழ்க்கையிலே திரும்ப 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 அக்கினியை நம்ம எரிய வைக்கணும். அந்த அக்கினியை எரிய வைக்கிறதுக்கு முக்கியமான காரியங்கள்லாம் தேவை. நம்ம சாதாரணமாக அதை நாம் எரிய வைக்க முடியாது. ஒரு ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களுடைய அடையாளங்கள் என்ன? அவர்கள் ஜெபிப்பார்கள், அவர்கள் ஜெபம் செய்வார்கள், ஜெப கூட்டத்துக்கு வருவாங்க. ஆவியில நிரப்பப்பட்டவர்கள் ஜெப கூட்டத்தில் இருப்பாங்க. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு இடத்துலையும் அவர் கூடி ஜெபித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் அவங்க கூடுறாங்களோ அப்பொழுதெல்லாம் ஜெபம் செய்தார்கள். ஆவியிலே நிரப்பப்பட்டவர்கள் அவர்கள் அமைதியாக இருக்க முடியாது, அவர்கள் ஜெபம் செய்யும்படியாய் தூண்டப்படுவார்கள். இன்றைக்கு ஜெபம் செய்யும்படியாய் நாம் தூண்டப்படுகிறோமா? இரண்டாவது பாயிண்ட், ஆவியிலே நிரப்பப்பட்டவர்கள் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். ஜெபம் செய்ய அவர்களுக்கு ஒரு தூண்டுகோல் வரும். இன்னைக்கு ஜெபிக்காம நம்ம இருக்கிறோன்னா, தனிப்பட்ட பர்சனலா நம்ம ஜெபிக்காம இருக்கிறோன்னா, தட் மீன்ஸ் நம்மளோட வாழ்க்கையில இன்னும் நிரப்பப்பட்ட அந்த வாழ்க்கை அப்படியே குறைவா போச்சு. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதை அனல் மூற்றி எரிய விடு. அனல் மூற்றி எரிய விடும்போது நம்ம வாழ்க்கையில அக்கினி மீண்டும் எரிய ஆரம்பிக்கிறது. ஒரு ஃபோனுக்கு சார்ஜ் இல்லைன்னா அது செத்து போயிடும். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் அக்கினி இல்லைன்னா இறந்து போயிடுவோம் நாம. ஏன்னா அந்த அக்கினி தான் நம்மளை உயிர் வாழ வைக்குது. தேவனோட அக்கினி உயிர் வாழ வைக்குது. பரிசுத்த ஆவியின் முதல் ஒரு அடையாளம், சிம்பல் அக்கினி. இந்த அக்கினி என்ன செய்யும்னு நான் கொஞ்சம் சொல்றேன். இது வெரி இன்ட்ரெஸ்டிங். அநேக அடையாளங்கள் உண்டு. இந்த அக்கினி எப்பொழுது இறங்குனதுன்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3-4 வரணும் படிச்சு பார்க்கும்போது, அக்கினிமயமாக அவன் நாவலை இறங்கினார் என்று அந்த இடத்துல எழுதி இருக்கிறது. இந்த அக்கினி என்ன செய்யுதுன்னா, எல்லா பாவங்களையும் சுத்திகரிக்கிறது, எல்லாவற்றையும் எரித்து போடுகிறது. பழைய பாவங்கள், பழைய சிந்தைகள், பழைய எல்லா காரியங்களும் எரித்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியமோ அதை எரித்து போடுகிறது. அடுத்தது இந்த அக்கினி என்ன செய்கிறது என்றால், இந்த அக்கினி நம்மை சுத்திகரிக்கிறது. பியூரிஃபை us, sanctify us, நம்மளை சுத்திகரிக்கிறது. நம் தேவன் இடத்துல சுத்திகரிக்கப்பட இந்த அக்கினி உதவி செய்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி என்ன செய்யுதுன்னா, நம்மளுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது. இது எங்க இருக்குதுன்னா, எபேசியர் 1:17-18-19 தமிழ் வெர்ஷன்ல, தமிழ்ல படிச்சீங்கன்னா 17, 18, 19. இங்கிலீஷில் படிச்சீங்கன்னா 17-18 அந்த வசனம் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா தமிழில் கொஞ்சம் 3 வசனத்தில் வருது அதோடைய காரியங்கள். அப்போது இந்த வசனம் நான் கொடுக்குறேன், நீங்கள் படித்துக்கொள்ளுங்கள். அநேக வசனம் உண்டு, ஆனாலும் இங்கே நான் படிக்க போகிறது இல்லை, சில காரியத்தை சொல்லி கொண்டு போகிறேன். ஸோ இந்த அக்கினி என்ன செய்யுதுன்னா, அடுத்தது இந்த அக்கினி வல்லமையை குடிக்கிறது, வல்லமையை கொடுக்குது. இது எங்க நம்ம பார்க்கலாம்? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அநேக காரியத்தில் தேவன் வல்லமையை கொடுத்து அவர்களை நடத்தினார். அந்த அக்கினி அவங்கள ஒரு இடத்துல உட்காந்துருக்க செய்யல, அவங்கள எஞ்சி நடந்து போச்சு. பிலிப்பு ஒரு இடத்துல உட்கார முடியல, ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றார், உட்கார முடியல. பேதுரு அபிஷேகத்தை பெற்றார், உட்கார முடியல. உடனே பேசுறாரு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை. இன்றைக்கு நம் நிரப்பப்படுவது எதுனாலனா, சுவிசேஷத்தை அறிவிக்க. மூன்றாவது பாயிண்ட், நம் நிரப்பப்படுவது எதுக்காக? சுவிசேஷத்தை அறிவிக்க. ஏன் சொல்லுகிறேன் என்றால், இயேசு சொல்றாரு, நீங்கள் வல்லமையை பெற்று பலப்பட்டு அதுக்கு பிறகு நீங்க சாட்சிகளா இருப்பீங்கன்னு அப்போஸ்தலர் 1:8 எழுதி இருக்கிறது. அப்போ அபிஷேகத்தை பெற்றது ஏதோ நமக்கொண்டு அது அபிஷேகத்துக்கு நாம என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லை. அந்த அபிஷேகம் பிறருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறருக்காகனா சுவிசேஷத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இயேசுவோடைய நற்செய்தியை சொல்லத்தக்க இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவ சபையாகிய நாம் ஆவியிலே நிரப்பப்பட்டோம் என்றால் தேவனுடைய நற்செய்தியை எடுத்து செல்வோம். ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களா இருந்தோம்னா இயேசுவோடைய சுவிசேஷத்தை நாம் சொல்வோம். எப்படி இருந்தாலும் நம்ம கூட்டாளி கிட்டனாச்சும் சொல்லிடுவோம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லிடுவோம். அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லவே இல்லைன்னா சம்திங் ராங். நம்ம நிரப்பப்பட்டோமா? நிரப்பப்பட்டவர்கள் அவர்கள் அமைதியா இருக்க மாட்டார்கள், இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லுவார்கள். அவர் அமைதியா இருக்க முடியாது, சும்மா இருக்க முடியாது, அமைதியா இருக்க முடியாது. எப்படியாவது இயேசுவை குறித்து சொல்லுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா அதை பயன்படுத்திக்குவாங்க. அவர்கள் தான் ஆவியிலே நிரப்பப்பட்டவர்கள். இன்றைக்கு அப்போஸ்தலர் காலத்திலே ஆவியிலே நிரப்பப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை சொன்னார்கள். ஒரு இடத்துல சுவிசேஷம் சொல்ல உலகம் எங்கும் போயிட்டாங்க. ஒரு இடத்துல இல்ல, அநேக பாஷைகளுக்கு. எங்க? யூரோப்புக்கு போனாங்க, இந்தியாவுக்கு போனாங்க, ஆசியாவுக்கு. சீஷர்கள் அவங்க அமைதியா உட்காரலையே. இன்றைக்கு எங்கே அப்படிப்பட்ட அக்கினியின் வல்லமை? ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் சபையிலே. ஆவியானவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஆதி சபையிலே நாம் படிக்கிறோம். அந்த படிக்கிறது நிஜமா மாறணும்னு நாம் படிக்கணும். அந்த படிக்கிறது நம்ம வாழ்க்கையில் அப்படியே நடக்கணும். You see, whenever we read the Bible is not a story book. இது ஒரு ஸ்டோரி புக் கிடையாது. இது கதை எழுதின புக்கு கிடையாது. இந்த புக்கு, இந்த பைபிள், இது நிஜமாக பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டு எழுதப்பட்ட வேத வசனமா இருக்குது. இந்த வசனம் நம்மோடு பேசும். ஏன்னா ஆவியானவர் பேசுகிறவர். ஆவியானவர் அமைதியா இருக்கிறவர் அல்ல, ஆவியானவர் பேசுகிறவர். அதனாலதான் ஆவியிலே நிரப்பப்பட்டவர்கள் அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாயிருப்பார்கள். 4வது, தேவனுடைய சத்தத்தை கேட்பார்கள். ஏதோ சொந்தமா செய்ய மாட்டாங்க. அப்போஸ்தலருடைய புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் போக சொன்னா போனாங்க. இங்க போவாதன்னா பவுல் அங்க போல. ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார்னு எழுதியிருக்கு. அங்க போவானுன்னா போவாத. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்வார், இந்த இடத்துக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்வாரு. ஏன் போக வேணான்னு சொல்றாருன்னு நம்மளுக்கு அப்ப புரியாது, பிறகுதான் புரியும். ஏன்னா அப்ப நம்மளுக்கு விளங்காது. பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியம் உடனே நம்மளுக்கு விளங்காது. பவுலுக்கு கூட தான் விளங்கலை. வேதத்தில் நம்ம படித்து பார்ப்போம், இருக்கு. அவர் போக வேணான்னு தடுத்துட்டாரு. இங்க போனாரு, இங்க தடுத்தாரு. Everything that Holy Spirit speaks is for our good and he has a purpose. அவருக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. எதுக்கு போகணும், எதுக்கு போவேனான்னு சொல்றாருன்னு. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் எல்லா இடத்துக்கும் பூந்து எல்லா இடத்துலையும் போய் நம்ம பேசிடலான்னு. இல்லை, ஆண்டவர் எல்லா இடத்துலையும் பூந்து பேசுறதுக்கு அவர் சொல்லலை. அவரே பேசுவார் எந்த இடத்துக்கு போகணும்னு, எந்த நபர்கிட்ட பேசணும்னு. பார்க்குறவங்கிட்டலாம் பேசுறது இல்லை. ஆவியானவருக்கு தெரியும் அவர் யாரை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அவர்களோடு பேசுறதுக்கு நம்மளை அனுப்புவார். அதனால தான் ஆவியிலே நிறைந்தவர்கள் அவருடைய குரலை அவர்கள் கேட்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நிறைய காரியம் நான் ஜம்ப் பண்ணிட்டேன். ஸோ இதுவரையும் புரியுதுங்களா நான் பேசுனது? புரியுதுங்களா? இன்னும் பத்தில் நான் உண்மையிலே தமிழில் தான் பேசுகிறேன். கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன் இப்போ தமிழில். அதனால கொஞ்சம் உற்சாகம் கொடுங்க. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சில நேரத்தில் தமிழ் படித்தவங்களாம் இங்கே இருக்கிறனால தமிழ் வார்த்தை சரியாக பேசுகிறனான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால அப்படி தவறாக சொல்லியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்ப்போம்
பரிசுத்த ஆவியானவர் புறாவை கொண்ட ஒரு ரூபம் உள்ளவராய் காணப்படுகிறார். வேதத்தில் பார்க்குறோம், பரிசுத்த ஆவியானவர் இயேசு ஞானஸ்தானம் பெற்று வெளியே வரும்போது பரிசுத்தாவே புறாவை போல ஒரு ரூபத்தில் அவர் வந்து இறங்கினார் என்று அந்த இடத்துல எழுதியிருக்கிறது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் என்று நம்ம பார்த்தா, அந்த புறா என்று சொல்லும்போது இந்த புறா வந்து ஒரு ஜென்டலான, ஒரு பியூரிட்டியான, ஒரு பரிசுத்தமான ஒரு காரியத்துக்காக ஒப்பிடப்படுகிறது. இது என்னத்துக்கு ஒப்பிடப்படுகிறதுனா, அன்புள்ள ஆவி, கிருபையின் ஆவி நிறைந்த ஒரு காரியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறது. ஸோ நம்ம இது எந்த இடத்துல இந்த பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல உள்ளவர், அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் பார்க்குறோன்னா, பியூரிட்டி அண்ட் ஹோலினஸ் இந்த காரியத்திலே அவர் மிகவும் இந்த ரூபத்திலே நாம் பார்க்குறோம். அதுக்குன்னு நான் சொல்லிட்டேன்ட்டு புறாவை படத்தில் வச்சு யாரும் கும்பிடக்கூடாது. பாஸ்டர் சொல்லிட்டாரு, சரி புறாவோடைய ரூபத்தை வச்சு படத்தை வச்சு என்னாச்சும் செய்வோன்னு, இதெல்லாம் செய்யக்கூடாது. இது வந்து ஒரு அடையாளம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் ஆவியா இருக்கிறார், அவர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஓகேங்களா? சரி, அப்போ யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர் எப்படிப்பட்டவர், இந்த புறாவின் ரூபம் உள்ளவர் எப்படிப்பட்டவர் என்று நம்ம பார்ப்போம். யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எல்லாவற்றிற்கும் அவர் கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவன் பரிசுத்த ஆவியானவர். ஸோ இந்த ரூபத்தை நாம் பார்க்கும்போது இந்த வசனத்துக்கு ஒப்பிடுகிறது. அடுத்ததாக நான் சீக்கிரமாக போகிறேன். அடுத்ததாக நாம் பார்க்கிற ஒரு அடையாளமானது எண்ணெய், ஆயில். இட்ஸ் ஆயில். இது எதுக்காக பயன்படுத்துகிறது என்றால், இந்த எண்ணெய் வந்து அபிஷேகத்துக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு சின்னம். எண்ணெய் வைத்து நம் ஜெபம் செய்கிறோம். எதுக்காக? சுகத்துக்காக, அதுக்காக. ஆனாலும் வேதத்தில் நம்ம பார்க்குறோம் ஒரு காரியம், இந்த எண்ணெய் எதுக்காகலாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு, ராஜாவா ஆவறதுக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கு இந்த எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் பிரிஸ், ஆசாரியர்களுக்காக இது பயன்படுத்தப்படுகிறது. தீர்க்கதரிசி ஆகிறதுக்கு, ஆண்டவர் நியமனம் பண்ணுறதுக்கு அந்த அபிஷேகம் எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ பழைய ஏற்பாடிலே தாவீது ராஜாவா ஆவறதுக்கு முன்னுக்கு சாமுவேல் போய் எண்ணெயினால அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். You see, whenever God is anointing you with oil, God is confirming the calling on his life. ஆண்டவர் தாவீதோடைய வாழ்க்கையில இருக்கிற அழைப்பு என்ன? ராஜாவை ஆகிற அழைப்பு. இந்த அழைப்பை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார் சாமுவேல் மூலமாக. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த எண்ணெய் என்று சொல்லும் போது அபிஷேகத்துக்கு இது ஒப்பிடப்படுகிறது. அதனாலதான் இது நீங்க எங்க பார்க்க முடியும்னா 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே நீங்கள் இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த எண்ணெய் எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா, பழைய ஏற்பாடுல லேவியராகமும் 14வது அதிகாரம் 17வது வசனத்திலே இந்த குஷ்டரோகிகளுக்கு அவர்கள் சுத்தப்படுத்தி கொள்ள இந்த எண்ணெயை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். டு sanctify themselves, சுத்தப்படுத்தி கொள்ள, சுத்திகரித்து கொள்ள. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இந்த காலத்திலே எப்படியாய் நமக்கு சுத்திகரிப்பு தருகிறார்? அவருடைய எண்ணெயினால. அந்த எண்ணெய் எப்படி வருதுன்னா, புதிய ஏற்பாடிலே எபிரேயர் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்ப்போம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரிகளாய் இருக்கிறது. இந்த இடத்துல தேவன் ஆனந்த தைலத்தினாலே நம்மை அபிஷேகம் பண்ணுறத குறித்து இருக்கு. இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு, ஃபார் த சல்வேஷன். ரட்சிப்புக்காக இந்த ஆனந்த தைலம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தட் மீன்ஸ் இட் been sanctified us by the blood of Jesus.
இந்த எண்ணெய் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா ரட்சிப்புக்காக. முதல் அபிஷேகம் நம்முடைய ரட்சிப்பு. ரட்சிப்பு சாதாரணமான காரியம் அல்ல. ரட்சிப்பு ஒரு அபிஷேகம். அதனால தான் ஆனந்த தைலத்தினால அவர் நம்மளை அபிஷேகம் பண்றாரு. ரெண்டாவது அபிஷேகம் தான் Acts chapter 2, பிறருக்காக. இது நமக்காக, அது பிறருக்காக. நம்ம இப்போ என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பையே நம்ம பாதுகாத்துக்கணும். பெற்றுக்கொண்ட இந்த சல்வேஷனை நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும். இழக்க முடியுமா? அது ஒரு கேள்வி. பரவாயில்ல, அது போய் ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க, பைபிளில் இருக்கு. நம் இழந்து போக முடியுமா? இயேசுவை மறுதலித்தால் நம் ரட்சிப்பை இழந்து போயிடுவோம். ஏன்னா அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே இந்த காரியங்கள் நடக்கும். இப்பயே நடக்குது. இயேசு வேணான்னு மறுதலிச்சுட்டு போகிறோம்ல, ரட்சிப்பை இழந்து போகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டு இயேசு வேணான்னு விட்டுட்டு நம்ம போகிறோம்ல, அப்பயே நம்ம ரட்சிப்பு இழந்து போகிறோம். அப்போ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பாதுகாத்து கொள்கிறோமா என்று நாம் யோசித்து பார்ப்போம். இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த அபிஷேகமானது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பிறருக்காக உள்ள அபிஷேகம். அவர் ஜீவ தண்ணீராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம் இன்றுண்டு ஜீவ தண்ணீர். இயேசு சொன்னார், நானே ஜீவ தண்ணீரா இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்றாருன்னா, அவருக்குள்ளேயே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவரை தான் குறிக்கிறாரு. அது எங்க இருக்குதுன்னா, யோவான் 7:38. யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவர்கள் எவனோ அவன் உள்ளத்திலே இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். நதிகள் ஓடும். அது யாரு? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே இருந்து ஜீவ நதியாய், ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. அழகான வரி. இதை குறித்து தான் ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீரை குடித்தா நம்மளுக்கு நித்திய வாழ்வு உண்டு என்று இயேசு சொன்னார். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஜீவ ஊற்றாய் நம்ம வாழ்க்கையில் வந்தாருன்னா நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்மளுக்கு நித்திய வாழ்வே இல்லை. ஏன்னா இயேசு சொன்னாரு, ஜீவ ஊற்று உங்கள் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு வரும். இந்த ஜீவ ஊற்று தான் பரிசுத்த ஆவியானவர். இயேசு எல்லாம் ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. இந்த ஜீவ ஊற்று நமக்குள்ளதான் உண்டு. ஸோ இதை எப்படியாக நாம் வேல்யூ பண்றோம்? we are valuing the God's goodness that he gave, the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்ததை நம்ம வேல்யூ பண்றோமா? நம்ம யோசித்து பார்ப்போம். ஏதோ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அப்படி இல்லை. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு காற்றை போல, அடுத்த அடையாளம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு காற்றை போல அவரோட அடையாளமாக இருக்கிறார். அப்ப காற்றை போலனா அப்போஸ்தலர் 2:2 எழுதியிருக்கிறது, காற்றை போல அவர் அங்க நிரப்பினார் என்று. எசேக்கியேல் 37:9 சொல்லுகிறது இப்படியாக. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 இருந்து கொலையுண்ட இவர்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே,
நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அப்புறம் ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை காற்று, அந்த இடத்துல காற்று விங் வருது. தென் மீன்ஸ் இந்த காற்றுக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும்போது தேவனுடைய மூச்சு, அவருடைய சுவாசம். ஆதியிலே தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு மனுஷனை உண்டாக்கி அவருக்கு ஜீவாத்மாவாக ஜீவனை கொடுத்து ஊதினார். அந்த ஊதினது பரிசுத்த ஆவியோடைய மூச்சு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மூச்சாக அவர் தந்திருக்கிறாரு. The wing is called God's breath. அவருடைய மூச்சு. அந்த அவருடைய மூச்சு நமக்குள்ள இருக்குதுன்னா நம்ம எவ்வளோ பெரிய ஆளு. யாருக்குமே ஆண்டவரே உதவி செய்யும். அவரோட மூச்சுங்க is God's breath is inside us. Are you not thankful for that? அதுக்காக நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்க வேணாம். நம்ம நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. You see, God give His whole breath நமக்குள்ள. The big God இத்தனோண்டு மனிதனுக்கு அவருடைய சுவாசத்தை கொடுத்து உயிராக்கி அவருடைய லெவல்ல வச்சுட்டாரு. நீ என்னுடையவன். ஏன் ஆண்டவர் என்னுடையவன் சொன்னாரு? பிசாசை என்னுடையவன் சொல்லியிருக்கலாமே. இல்லை, அவன் விழுந்து போனவன். அவன் தேவதூதனாக படைக்கப்பட்டவன். அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. ஆனால் மனுஷனா படைக்கப்பட்ட நம்மளுக்கு அந்த அனுபவத்தை தேவன் கொடுக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், தேவனை அனுபவிக்கிற அனுபவத்துக்குள்ளே போவதுக்கு தேவன் அந்த ஸ்லாக்கியத்தை மனிதனாய் இருக்கிற நமக்கு கொடுத்திருக்கிறார், தேவ தூதர்களுக்கு அல்ல. தேவ தூதர்கள் அந்த வாய்ப்பே கிடைக்கல. தேவ தூதர்கள் பணிவிடை செய்ய அவர் படைக்கப்பட்டவர்கள். ஆனா தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒருவர் வேணும்ட்டு நம்மள எல்லாரையும் உண்டாக்கிட்டார். அவரோட மூச்சை கொடுத்து இப்ப என்ன ஆராதி. I want to hear your worship. I want to hear your praise. Is it God is marvelous? ஆண்டவர் எவ்வளோ வல்லமை உள்ளவரா இருக்கிறார். எவ்வளோ நம்ம எண்ணத்துக்கு எட்டாத காரியம் இதெல்லாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே மூச்சாக வேலை செய்கிறார். அதனாலதான் இயேசு யோவான் 20வது அதிகாரம் 22வது வசனத்துல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஊதினார். தேவ மூச்சு அவர்களுக்குள்ளே போனது. பரிசுத்த ஆவியானவர்கள் அவர் மேலே வந்தார்கள். பலத்த காற்று அடிக்கும் போது தேவனுடைய மூச்சு காற்று அடிக்குது. இந்த சபையில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடிக்க போகுது. Whoever ready will receive it. Are you ready? Are you ready? கொஞ்ச நேரம் டைம் தாங்க. ஆண்டவர் இப்ப நிரப்ப போறாரு. பலத்த காற்று அடிச்சுசி. பலத்த காற்று தேவனுடைய மூச்சு இந்த இடத்துல. எஸ் Yes, I can feel the presence of God in this place. Oh yes God, hallelujah. அடையாளம் போடு என்று சொன்னார். அடுத்தது அடையாளம் போடுகிறார். இது ஒரு அடையாளம். என்ன? பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை நமக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு வரும்போது பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை உள்ளவர்கள் எடுக்கப்படுவார்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை இல்லாம இயேசுவின் வருகையில் நம்ம எடுக்கப்பட முடியாது. ஏன்னா அவர் தான் லைசன்ஸ் நம்மளுக்கு. He is the license in this earth. He is the license. அதை நம்ம எடுத்திருக்கிறோமா? காடி லைசன்ஸ் எடுத்திருக்கேன், மோட்டர் லைசன்ஸ் எடுத்திருக்கேன், பிசினஸ் லைசன்ஸ் எடுத்திருக்கேன், கடை லைசன்ஸ் எடுத்திருக்கேன். எல்லா லைசன்ஸும் இருக்கு. பரிசுத்த ஆவியானவரோட லைசன்ஸ் இருக்கா? Where is the license of Holy Spirit? அதுதான் முத்திரை, சீல். அந்த முத்திரை இருந்துச்சுன்னா நம்ம இயேசு கூட போவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? இயேசு எப்போ வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கோம்.
ஆமேன். மாரநாதா, சீக்கிரம் வாரும் ஐயா. ஆமேன். அடுத்ததாக பவுலுடைய கச்சையும் அவர் போட்டிருந்த அந்த அங்கியும் அவர்கள் யாதிஸ்தர்கள் மேலே போடும்போது வல்லமை வந்தது. இது ஒரு அடையாளம். இது பிசிக்கலி திங்ஸில் இருக்கிற அடையாளத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அதே போல எலைஜா தன்னுடைய சால்வை போடும்போது 2 தரமான டபுள் போர்ஷன் அனாயிண்டிங் எலிஷாக்கு வந்துச்சு. இது ஒரு அடையாளம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான இன்னொன்று, இயேசு நடந்து போயிட்டு இருந்தார்ல, பெரும்பாலோட ஸ்திரீ அவரோட வஸ்திரத்தை தான் தொட்டா. வல்லமை. இட் இஸ் காட்ஸ் பவர். ஸோ த பர்சன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன் அஸ். அடையாளம் உள்ளவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பார்கள், அவர்கள் ஜெபம் செய்வார்கள், அவர்களுக்குள்ளே சந்தோஷம் இருக்கும், பாவத்தை வெல்ல முடியும். இன்னும் என்ன அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்? தேவ வார்த்தைக்கு அவர்கள் ஆவலாக இருப்பாங்க. they will desire for God's word. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் ஆவலாக இருக்கிறேன் என்று தாவீது சொல்றாரு. ஆண்டவர் வார்த்தை மேலே நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்றாரு. இன்றைக்கு நம்ம வார்த்தை மேலே தாகமாக இருக்குமா, இல்லை வேற காரியத்து மேலே நம்ம தாகமாக இருக்குமா? இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை தான் நம்மளை சுத்தப்படுத்தும். ஆண்டவர் வார்த்தை தான் நம்ம சீர்படுத்தும், சரிப்படுத்தும், சுத்தப்படுத்தும், சரியான வாழ்க்கைக்கு கொண்டு போவோம். நம்மளுக்கான எல்லா காரியங்களையும், ஆசீர்வாதங்களையும், எல்லா விதமான வெற்றியவும் ஆண்டவர் இந்த வார்த்தையில் வச்சிட்டாரு. இந்த வார்த்தை நம்மளுக்கு இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாருன்னா இந்த வார்த்தையின் மூலமாக நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை அவிழ்த்து விடுவார். இன்றைக்கு தேவ வார்த்தை இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அதனால தான் சங்கீதம் 119 11வது வசனம், 15வது வசனம், 17வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, திரும்பியும் சொல்லுகிறேன், சாம்ஸ் 119 119 11 15 17 நம்ம பார்த்தோம்னா தேவ வார்த்தை மேலே வாஞ்சை உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் என்று அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது. இன்றைக்கு நம் தேவ வசனத்தின் மேலே நாம் பசி தாகமாக இருக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரை ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரை முதல் இடத்துல வைத்திருப்பார்கள். மத்தேயு 6:33 நாம் வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா தேவனை முதலிடத்தில் வைக்கிறவர்கள் தான் ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள். இன்றைக்கு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில், நம்முடைய பிஸ்னஸில், நம்முடைய வேலையில், நம்முடைய குடும்பத்தில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய ஸ்கூலில், நம்முடைய யூனிவர்சிட்டியில், நம்மளுடைய எல்லா காரியத்திலையும் முதலாவது தேவனை வைக்கிறோமா, தேவனை கேட்டுட்டு செய்கிறோமா, இல்லைன்னா நம்முடைய சொந்த காரியத்தில், சொந்த ஞானத்தில், சொந்த திறமையில், சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம செய்கிறோமா? தேவனை முதலாவது வைக்கிறவர்களுடைய அடையாளம் என்ன? ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள் தான் அதை செய்வாங்க. ஆவியில் நிரப்பப்படாதவர்கள் தேவனை முதல் இடத்துல வைக்க மாட்டாங்க. அவங்க ஆண்டவர் இல்லாமையே எல்லா காரியத்தையும் செஞ்சிருவாங்க. அதனால தான் நம்ம போய் பிரச்சனையில மாட்டிக்கிறோம். அன்பானவர்களே, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பதை நீங்க உணர முடியும். 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுகிறது, உங்கள் சரீரமே பரிசுத்த ஆவி தங்கியிருக்கும் ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கும் ஆலயம். இந்த சரீரத்தில் ஆவியானவர் வாசம் செய்கிறார். அவரை கனப்படுத்துவோம், அவரை நேசிப்போம். சகல சத்தியத்துக்குள்ளே நம்ம நடத்துகிறவர் ஆவியான நமக்குள்ள இருக்கும் போது நாம் ஜபிக்கிற ஒரு நபராய் மாறிவிடுவோம். ஆவியான நமக்குள்ள இருக்கும் போது சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு நபராய் மாறிவிடுவோம். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போது நாம் விடுதலைப்பட்ட ஒரு நபராய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியா நமக்குள்ள இருக்கும் போது அவர் நம்மை நடத்துகிறார், தேற்றுகிறார், அற்புதம் செய்கிறார். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சொல்லுவோம். ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனே, இது மட்டும் நான் ஜீவிப்பது உம்முடைய பலத்தினாலே. பரிசுத்த ஆவியான இது மட்டும் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். நீங்கள் சொந்தமா வரவில்லை. தேவ ஆவியானவர் இது மட்டும் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். தேற்றவாளனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ ஜனங்களே,
இன்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்னுக்கு வந்தோம். ஆம், நம்புங்கள், நீங்கள் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். வீட்டில் போய் ஜெபம் பண்ணி உங்கள் ஆவி இன்னும் அனல் மூட்டி எரிய விடுங்கள். தேவனோடு வாழ்வது, பரிசுத்த ஆவியானவரோடு வாழ்வது ஒரு இன்பமான வாழ்க்கை, அதிசயமான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை. அது நமக்கு தேவன் தந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம் அனைவரும் கைகளை உயர்த்தி இந்த கூட்டத்தை ஜெபத்துக்குள்ளே கொண்டு வருவோமாக. நிறைவோடு வந்தோம், மன நிறைவோடு போவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் அன்னோனே ஐக்கியமும் கிறிஸ்து வரமட்டும் நம் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லி உங்களை யாவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். ஆமென், ஆமென். கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.